என் அன்பிற்குரிய கடகராசி நேயர்களே, இந்த கடகராசிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு. கடகராசியில் பிறந்தா ரொம்ப பாசமா இருப்பாங்க. எல்லாருமேலேயும் அன்பை காட்டுறது. அந்த அன்பை காட்டிக்கிட்டு நான் அன்பை காட்டினேனே, நீ எனக்கு அன்பு காட்டலையே அப்படின்னு சண்டை போடுறது. இது கடகராசிக்காரங்களுடைய ஒரு நேச்சர். ஆனால் இந்த கடகராசி எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, கடகராசியில் பிறந்திருக்காங்க. ஒரு ஒய்ஃப் பிறந்திருக்காங்க. கனவு இவர் ரொம்ப ஆசையாக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. கடகராசி ஒய்ஃப் அப்படி சமாளிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் என்னையும் நினச்சிக்கிட்டு சொன்னால் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க முடியும்? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் கல்யாணம் பண்ணின அப்புறம் சார் ஆஃபீஸில் உட்காந்துருந்தா ஃபோன் பண்ணுறாங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸோட பேசினா வெளியே போய்கிட்டு இருந்தா விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரீயாக, எப்போ பார்த்தாலும் ரொம்ப அன்பை காட்டுறாங்க சார், அவங்க காட்டுறது அன்பு தான் தாங்க முடியலையே சார். அப்போ ரொம்ப அன்பு அதிகமாகிடுச்சுன்னா வலிக்கி விட்டுறது இல்லை, வாழ்க்கையில் பாசம் அதிகமாச்சுன்னா அதுதான் விஷயம். கடகராசிக்காரர்கள் அளவோடு அன்பை காட்டினா வாழ்க்கை அவங்களுக்கு சூப்பராக போகுது. யார் ரொம்ப பொசசிவாக அப்படி இருக்காங்களோ சில ப்ராப்ளம் வருது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு உள்ள அற்புதமான விஷயம் இப்போ என்ன, அஷ்டமத்து சனி விலகுது பாருங்க. ரொம்ப நாளாக நம்ம பிடிச்சிருந்த விஷயம் என்ன, அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி காலம் வந்துடுச்சுன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா உடல் நலத்தை பார்க்கணும். யார் நமக்கு க்ளோஸ் டு அவர் ஹார்ட் அப்படின்னு பாருங்க. நமக்கு மிக மிக நெருக்கமானவங்களை நம்மை விட்டு பிரிக்கிறது அஷ்டமத்து சனி. தப்பிச்சவங்க யாரும் இல்லை. யார் ரொம்ப க்ளோஸோ அவங்கள பிரிக்குது. இன்னும் சொல்ல போனால் யார்ட்டையும் ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் இருந்துக்கிட்டது நல்லது. ரொம்ப நெருங்கிய நண்பனுங்க. நமக்கு யார் ரொம்ப நெருக்கமோ அவங்கள்டேருந்து நம்மளை விளக்குது. இதுதான் இந்த அஷ்டமத்து சனியுடைய தன்மை. ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குது, பாக்கியமான காலம் உருவாகுது. இதுவரைக்கும் 8ல் இருந்த சனி, நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. அப்போ 8ல் சனி இருந்தால் போட்டு வாழ்க்கையை கெடுத்துருது. ஆனால் இப்போ என்ன, நமக்கு மூத்தவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டு நம்மளை விட்டு கடந்த காலத்தில் பிரிஞ்சு போயிருப்பாங்க, பிரச்சனைக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, அந்த சனி பகவான் நமக்கு நன்மைகளை தருவார். முதல் நன்மை என்ன, 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார் இப்போ. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இது சூப்பர் பீரியட். ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்துங்க. வாய்ப்பு ஒரு முறை தான் வாழ்க்கையில் வரும், அதை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க பாருங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக அந்த வாய்ப்பு வரும். 8ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வந்துடும். பெரிய அளவுக்கு நீங்கள் சாதிக்க முடியும். இன்னும் சிலருக்கு வந்து படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, குருவுடைய வீட்டில் போய் சனி உட்கார்றாரு, நல்ல நாலேஜ் வளரும். இன்னும் நீங்கள் கைனகாலஜி மருத்துவர்கள், பீடியாட்ரிக்ஸ் மருத்துவர்கள் கடகராசியில் பிறந்தவங்க நல்ல பெயரும் புகழும் இப்போ பெறுவாங்க. ரொம்ப நாள் குழந்தை பாக்கியத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க கடகராசிக்காரங்க. என்னங்க இது, எல்லாம் சரிதான், கல்யாணம் கூடி வந்துச்சு, குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னவங்களுக்கு இப்போ நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். அதே மாதிரி முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்டுச்சுங்க. நல்லவரும் சொல்லி தான் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, குடும்ப வாழ்க்கை சரியில்லையே அப்படிங்கிறீங்க. முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2வது கல்யாணம் இப்போ கூடி வரும். திருமணம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அமைஞ்சிடும். நிறைய விஷயங்கள் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக ஒரு வேலையில் வந்து நீங்கள் டெம்பரவரி வேலையில் இப்போ இருக்கீங்கன்னா ஜாப் வந்து பெர்மனண்ட் ஆகும். அதே மாதிரி ஆஃபீஸில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கூடி வருமே. சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வராருன்னா அப்படி ப்ரொமோஷனை கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்கள் சித்தப்பா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகிடுவார். இப்போ உங்கள் பெரியண்ணே உங்களை ரொம்ப ஆதரித்து பேசுவார். கடகராசிக்காரங்களே, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு கூடும். இப்போ தமிழகம்னு எடுத்துக்கோங்க, தமிழகத்துடைய ராசியே கடகராசி தானே. கடகத்தில் பிறக்கிறவங்க சிம்மத்தில் பிறக்கிறவங்க தானே தமிழகத்தையே ஆளுறாங்க. அப்போ எப்போவுமே இந்த கடகராசி ஒரு பவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, புதிய அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவீங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஏங்க அந்த நாட்டு அதிபர் டேக்ஸ் போட்டாருங்க, போட்டு போகிறாரு, எனக்கு இன்னொரு நாடு இருக்குப்பா, அந்த நாட்டோட நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி புதிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் வேலைக்கான அக்ரிமெண்ட் போடுவீங்க. நான் ஒரு 3-4 வருஷம் ஃபாரினில் இருந்துட்டு வர போகிறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுவீங்க. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, அங்கே தான் கவனமாக இருக்கணும். சும்மா விட்டுருவாரா, கொஞ்சம் ஹெல்த்தில் அப்படி பாதிப்பை தருவார். அப்போ 6 சனி பகவான் பார்க்கும்போது உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். எதிரிகள் பல பேர் கூட இருந்துக்கிட்டே குழி பறிப்பான். கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அதில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், சில நண்பர்களால் இப்போ தொந்தரவு வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஸோ நல்ல ஜாப் கிடைக்க போது நல்லா இருக்க போகிறீங்க, இதெல்லாம் சந்தேகம் இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றி வருமா சார், எங்களுக்கு என்ன செய்தாலும் எங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் யாரை வழிபடணும்னா குற்றால ஈஸ்வரன்,
குற்றாலத் அமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. நாங்க குத்தாலத்தில் இருக்காரு பாருங்க, அருவிக்கு பக்கத்திலேயே அமர்ந்து ஈஸ்வரன் நமக்கு அனுக்கிரகம் பண்றாரு. குற்றாலத் அமர்ந்துரையும் இந்த ஈசன் கோயிலுக்கு போகணும், அவரை வழிபடணும். அவரை வழிபட்டா, அதுவும் பிரதோஷ நேரத்தில் வழிபட்டோம்னா நல்ல நன்மைகள் வந்து சேரும். கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும்? அபிஷேகத்தில் கலந்துக்கிடணும், அதுதான் முக்கியம். அந்த சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும், எல்லா நன்மைகளும் வரும். நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தையும் பார்க்கணும். இதில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் இன்னும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் என்ன செய்யலான்னு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் தொட்டி ஒரு கிராமத்தில் கட்டி கொடுக்க முடியுமா? கட்டி கொடுங்க. ஒரு இடத்துல ஏரி வெட்டுவதற்கு உதவி செய்யணுமா? உங்களால் உதவி செய்ய முடியுமா? உதவி செய்யுங்க. திருக்கோயிலிலே ஒரு போர் போட்டு கொடுங்க. அபிஷேகத்திற்கு தண்ணீர் வேணும், அங்கே தண்ணீர் வசதி இல்லை, போர் போடணும், கிணறு தோண்டணும், அதற்கு உங்களால் செய்ய முடியுமா? அந்த சர்வீஸ் பண்ணுங்க. இறைவனுக்கு தினந்தோறும் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு உதவி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும்.